அனைவருக்கும் வணக்கம். வீக்லி அனலைஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம சாட்டர்டே சண்டேலேயே நான் இந்த லெவல்ஸ் ஏதோ ஒரு நாள் லீவ் நான் எடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க கணக்கு மேத்தமெட்டிக்கல்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. இந்த வேல்யூஸ் நம்ம இப்போ சாட்டர்டே சண்டேலே கொடுத்துட்டோம். அந்த வீக்குக்கான லெவல்ஸ் இதுதான், இங்கே வந்தால் செல் ஆகும், இங்கே வந்தால் பை ஆகும் அப்படிங்கிறது. இது வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. இது எட்ஜிங்கோட எடுத்து பண்ணக்கூடிய கான்செப்ட். பொசிஷன்னாவே என்னங்க, இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ஷன் பையிங் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பொசிஷன் கிளாஸ் நம்ம இப்போ போன இது கூட கொடுத்துருந்தோம். இது ஒன் ஆஃப் தி லெவல் மட்டும்தாங்க. இது ஒன் மெத்தட் கால்குலேஷன்ஸ். இன்னொரு அனதர் மெத்தட் இருக்கு கால்குலேஷன்ஸில், அது வேறிங்க. அது இன்னொரு மெத்தட் கால்குலேஷன், அது டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும், ஓகேங்களா? சரி, இந்த வீக்கு நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 25,128 போனால் செல்லு, 218 ஸ்டாப் லாஸ். டே கண்டர் க்ளோசிங் பெஸ்ட் இல்லை, நான் 15 மினிட்ஸ்லேயே க்ளோஸ் வச்சுக்கிறேன் சார், மறுபடியும் அதுக்கு கீழே அந்த டேக்குள்ளே அது கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ். ஏன்னா அவ்வளோ பெருசாக ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது தான், எஜ்ஜியோட தான் நம்ம எடுத்து பண்ணுறோம், ஓகேங்களா? அதே பை நியர் 24,582, 24,472 ஸ்டாப் லாஸ். பாருங்க, இங்கிருந்து போன மார்க்கெட்டு எக்ஸாக்டா என்ன பண்ணிருக்கு பாருங்க. எக்ஸாக்டா இங்க இருந்து போயிட்டு திரும்புதுங்களா? நான் எவ்வளவு பாயிண்ட் மினிமம் டார்கெட் சொல்லியிருக்கேன், 100 பாயிண்ட்டுங்களா கொடுத்துருச்சா இங்கேயே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது கீழே என்ன இருக்குங்க, அதே டார்கெட் 250 பாயிண்டாவே கொடுத்துருக்கு. இதோட முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பைரியோட இது முடிஞ்சதுங்க. எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி என்னைக்கு? வியாழக்கிழமை, கரெக்டுங்களா? வியாழக்கிழமை என்ன நடந்திருக்குங்க, எக்ஸ்பைரி இது வரைக்கும் இதோட முடிஞ்சது. இங்க அதுக்கான டார்கெட்டை கொடுத்துட்டு தான் ரிவர்சல் ஆகுது. எகைன் அடுத்த நாளும் போயிட்டு கேப் டவுன் ஆகி மேல பறந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுதுதான் உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஆனா இங்கேயே நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து முடித்து விட்டது, ஓகேங்களா? இங்க ஒரு 100 பாயிண்ட், இங்க ஒரு 250 பாயிண்ட், 350 பாயிண்ட் ப்ராஃபிட் டன், ஓகேங்களா? இல்ல நான் எக்ஸ்பைரிலையும் வச்சிருந்தேன் சார், செல் ஆகணும் தான் சார் உட்காந்துருந்தேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஓகேங்களா? இதுக்கு நம்ம கான்செப்ட் படி என்னன்றது நல்லா, ஏன்னா பொசிஷனலி நம்ம பையில இருக்கிறோம். இது வீக்லியில செல்லு. நான் ஏற்கனவே எல்லா வீடியோல சொல்லியிருக்கேன், இயர்லி தான் ஸ்ட்ராங், இயர்லிக்கு அப்புறம் தான் மந்த்லி ஸ்ட்ராங், மந்த்லிக்கு அப்புறம் தான் வீக்லி. மந்த்லியில பையில இருக்கும்போது இது எப்படிதான் பொசிஷன் செல்லாக நம்ம உட்கார முடியாது இல்லையா? ஆனா 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லயே புக் பண்ணிருப்போம் எல்லாரும், ஓகேங்களா? இது நிஃப்டி, ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி 11th புதன்கிழமையோட சரி எக்ஸ்பைரி. அது என்னவோ அது கூட இது வரைக்கும் தான் அதோட எக்ஸ்பைரி. அதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் தான் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரிக்குள்ளேயே அந்த இது நம்ம முடிச்சிடணும், இந்த கால்குலேஷன்ஸ், ஓகேங்களா? பாருங்க, இங்கிருந்து ஏறிய மார்க்கெட்டு 51,238 செல்லு ஸ்டாப் லாஸ். அங்கிருந்து 150 பாயிண்ட் மேலதான் இது டே கண்டர் க்ளோசிங் பெஸ்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அப்போ அங்க இருந்து இது பண்ணி பாருங்க. அங்க போயிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் எதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக கிடையாது. எகைன் அவங்க என்ன ஆகுதுங்க, எத்தனை முறை என்ட்ரி இங்க பாத்துக்கோங்க. இங்க இருந்து 250 பாயிண்ட் நான் சொல்றேன்னா மினிமம் டார்கெட் பேங்க் நிஃப்டில ஃபர்ஸ்ட் டார்கெட் 250 பாயிண்ட்ஸ் ஹிட்டா. அடுத்தது அதே இடத்துல எகைன் பாருங்க, அடுத்த முறையும் 250 ஆகும், 300 பாயிண்ட் வந்துருச்சா, 2 டார்கெட் முடிஞ்சதா. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற வேல்யூ வந்துடும், இங்க இந்த ரேலி ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எப்ப கொடுத்தேங்க, மார்க்கெட்டு என்னன்னு தெரியாது முன்னாடி, எந்த நியூஸ் வரும் என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நான் சாட்டர்டே சண்டேல லெவல்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப ஏன் அந்த லெவல்ல நடக்குது? இதை சிந்திங்க, ஒவ்வொருத்தரும் சிந்திங்க. போயிட்டு இன்ட்ராடே பொசிஷன் அது என்னது ஓப்பன் பிரைஸ் ஆக்ஷனு இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா டோட்டலி டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? பார்க்கலாம், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் தான், சரியானது தான். ஆனா புள்ளிகள்ல ஏன் இந்த புள்ளியில இருந்து ரிஜெக்ட் ஆகணும்? அந்த புள்ளி அதை பார்த்தீங்கன்னா அது வேற எங்கேயும் இருக்குமே. அப்போ அதுக்கேற்ற போல் நீங்க பயிற்சி செய்து வர்த்தகம் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நான் சாட்டர்டே சண்டே லீவ்ல அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாங்க.